வடிவேலன்னு சிவாஜி ஐயாவோட அந்த இறுதி ஊர்வலம் இருக்குல்ல, அங்க நடந்த ஒரு சம்பவத்த சொல்லியிருப்பாரு ஒரு மேடையில. பயங்கர ஃபேமஸ். அந்த வண்டி போயிட்டு இருக்கு. அந்த எல்லாரும் கலந்துக்கிறாங்க. அந்த வண்டிக்கு பக்கத்துல ஒருத்தன் சரக்க போட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். அவன் வடிவேலு ஆனந்தராஜ பார்த்து சொல்லியிருக்கான். "ஏய், சிவாஜின்னு ஒரே ஒரு நடிகர் இருந்தான். அவனையும் கொன்னுட்டீலடா" அப்படின்ற மாரி திட்டிக்கிட்டே வருவான்னு வைங்களேன். அதேதான் இங்கேயும். கம்யூனிஸ்ட்ன்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு ஆளு. ஒரிஜினல் கம்யூனிஸ்ட். இந்த செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி எல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஒரிஜினல் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை காட்டுறதுக்கு இருந்தாரு. அவரு இப்ப போயிட்டாரு. ஐயா நல்லக்கண்ணு. அப்படி ஐயா நல்லக்கண்ணு என்னடா பண்ணிட்டாரு? அவர் ஏன் வந்து எல்லாரும் இப்ப பயங்கர வேலை இதுவரைக்கும் வெளியில தெரியவே தெரியாது. உண்மையில இந்த ஜெனரேஷனுக்கு இல்ல. 90s கிட்ஸுக்கு கூட நல்லக்கண்ணு யாருன்னு தெரியாது. தெரியாதுப்பா. ஏன்னா, அவைங்க வேலைய மட்டும் தான் பார்த்தாங்க. என்ன வேலைய பார்த்தோம்ன்னு எல்லாருக்கும் சொல்றதுக்கு வேலையெல்லாம் பார்க்கல. அதனால தான் அவர எல்லாரும் இப்ப போயிட்டு தூக்கி கொண்டாடுறாங்க. இப்ப எல்லாரும் சொல்றாங்கல்ல, மக்களுக்காக போராடுறேன். மக்களுக்காக அரசியல் வர்றேன். மக்களுக்காக உண்மையிலே நாங்க தான் போராடுறோம். ஆனா ஒரிஜினல் சிச்சுவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தான் இவங்ககிட்ட இருந்து பயங்கரமா டெய்லி போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். யாரு சொல்றாங்களோ அவங்கள்ட்ட இருந்து தான் போராடிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்ட்டு. எல்லார்கிட்டயும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். ஆனா உண்மையிலே மக்களுக்காக போராடின ஒரிஜினல் தலைவர்கள் ஒரு சில பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. இப்ப அப்படி இருந்த ஒரு சில பேர்ல ஒரு கவுண்ட் போயிடுச்சு. அதான் ஐயா நல்லக்கண். 12 வயசுல ஆரம்பிச்சது. அதாவது மக்களுக்காக போராடுறதுக்காக 12 வயசுல ஆரம்பிச்சது. பிரேக்கே போடலையே. பாடியில தெம்பு இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் மக்களுக்காகவே போராடினார். ஒண்ணும் இல்ல. சாதாரணமா இன்னைக்கு நமக்கு ஒரு அரசியல்வாதினா எப்படி தெரியும்? யார்கிட்ட இருந்து எவ்வளவு காசு புடுங்கலாம்? எங்க இருந்து எவ்வளவு ஆட்டைய போடலாம்? இதுதானே வந்து தெரியும். வர்றதையெல்லாம் வாங்கி உள்ள வச்சுக்கிறது. ஆனா வர்றதையெல்லாம் வந்த வேகத்துக்கு திரும்ப தள்ளி ஒரு ஆளை பார்த்திருக்கீங்களா? ஒவ்வொரு முறையும் அரசு வந்து ஏதாச்சும் ஒரு அவார்டு கொடுக்குறப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இது வரைக்கும் இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்த மாதிரிலாம் ஞாபகம் இல்லை. தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குறப்ப அதோட சேர்த்து அமௌண்ட்டும் கொடுக்கும். அந்த அமௌண்ட் வரப்ப என்ன பண்ணுவாப்புல, கூட அவர் மேல கொஞ்சம் காசை போட்டு இந்த இதை வந்து வேற எதுக்காவது மக்களுக்கு பயன்படுத்திக்கங்க கட்சிக்கு கொடுத்துருவாப்புல, இல்லை நேரடியா மக்களுக்கே கொடுக்குற மாதிரி கொடுத்துருவார். ஒரு 80 வயசுல அவரோட அந்த வாழ்க்கை பயணத்தை பாராட்டி அவர் செஞ்ச சேவையெல்லாம் பாராட்டி கம்யூனிஸ்ட் கலை பண்ணி கொடுத்து 1 கோடி ரூபா கொடுத்து அந்த 1 கோடி ரூபாய் வாங்கி மறுபடியும் கம்யூனிஸ்டுக்கே கொடுத்துட்டாப்புல. போய் தொலைங்க, ஒழுங்கா இருங்கடா, இதை வச்சுக்கிட்டு காசுக்காக எங்கேயும் போய் நிக்காதீங்க, காசு ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லி அந்த 1 கோடி ரூபாய் மறுபடியும் கட்சிக்கே கொடுத்துட்டாப்புல. இவர் மேல ரொம்ப மரியாதை உள்ள ஒரு மனுஷரு. அவருக்கு எங்க அவருக்கு வசதியா இருக்கட்டுமே போயிட்டு வர்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு காரை வாங்கி கொடுத்தாரு. அந்த காரை மறுபடியும் என்ன பண்ணிட்டாப்புல மனுஷன், கட்சிக்கு கொடுத்துட்டாப்புல. நான் வச்சிருந்து என்னங்க பண்ண போறேன்? அவங்க 4 இடத்துக்கு போறவங்க அவங்க போகட்டும். காரை தூக்கி அவங்க கையில கொடுத்துட்டு இவர் மறுபடியும் கால்நடையா போய் நடந்துகிட்டே இருந்தாப்புல. யோசிச்சு பாருங்க எப்பேற்பட்ட ஒரு மனுஷன். இன்னும் இருக்கிறவன் என்னென்ன யோசிப்பா, இந்த காரை வாங்கிட்டு வந்தா இதெல்லாம் ஒரு காருன்னு சொல்லி என்கிட்ட கொண்டாந்து பரிசா கேட்பானா? கேட்க மாட்டான். இருக்கிற வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாரு சார். ஆக்கிரமிப்பு குடியிருப்பு அதாவது இடிஞ்சு விழுகிற நிலைமையில இருக்கு அப்படின்னா காலி பண்ணிட்டு போயிட்டாரு. இவருக்காக கவர்மெண்ட் ஒரு வீட்டை அலாட் பண்ணி கொடுத்துருக்கு, இதுல இருந்துக்கங்கன்ட்டு. கேவலமா இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. எப்படி சும்மா இலவசமா ஓசியில இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் வாடகை கொடுத்துதான் அந்த வீட்டுல இருந்தா. நிஜமா சார்? இவரை கட்டி வச்செல்லாம் அடிச்சிருக்காங்க தெரியுமா? மனுஷனுக்கு அப்பையில இருந்து அதாவது 12 வயசுல இருந்து ஆரம்பிச்சாச்சுன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 20 வயசுல அவரு இந்த ஜனசக்தின்ற ஒரு சென்னையில ஒரு பத்திரிகைலாம் இருந்துச்சு. அந்த பத்திரிகையில எல்லாம் வந்து செய்தியாளரா அவர் வந்து இருந்திருக்காரு. அந்த டைம்ல இங்க தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு இடத்துல ஒரு 2000 அரிசி மூட்டையை வந்து பதுக்கியிருக்காங்க, நெல் மூட்டையை பதுக்கியிருக்காங்க. அதை இவர் எப்படியோ மோப்ப முடிச்சு எழுதிட்டாப்புல. நினைச்சு பாருங்க, அப்போ 2000. அப்போ அதுக்கப்புறம் இந்த ஏதோ ஒரு நிதிக்கு வந்து திரட்டி கொடுத்துருக்காப்புல, ஏதோ ஒரு நிதி என்னன்னு தெரியல. அப்போ அவர் மொத்தமா வந்து ஒரு 450 ரூபாய் எவ்வளவோ திரட்டி கொடுத்துருக்காப்புல. அன்னைக்கு தங்கத்தோட விலை வெறும் 40 ரூபாய். வெறும் 40 400 ரூபாய் திரட்டி 20 வயசு பையன் சார். 20 வயசு எவனுக்காச்சும் முதல்ல இன்னைக்கு கிரிக்கெட் போட்டி நடத்துறேன்னு சொல்லி எல்லாத்தையும் நல்லா வாங்கி முழுங்கிட்டு அன்னைக்கு ஒரு நாளே கூத்தடிச்சு முடிச்சுட்டு போயிடலாம். திருவிழான்னு சொல்லி வாங்கி காசை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு செலவழிச்சிட்டு கணக்கு காமிக்காம போயிடுறான். இவ்வளவு ஏன் கொரோனா மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என் பேர்ல பணத்தை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி யார் பேர்ல வாங்கினாங்க?
பிஎம் பேர்ல வாங்கினாங்க, ஐயா மோடி பேர்ல. கடைசியில் அந்த காசுக்கு கணக்கு கேட்டா கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்படியெல்லாம் வந்து ஓடி ஓடி உழைச்ச மனுஷன், கட்டி வச்சு அடிச்சது சொல்லலையே. அப்போ இந்த உழுதவனுக்கே நிலம் சொந்தன்ற ஒரு இதை வந்து ரொம்ப கட்டியா பிடிச்சிட்டாப்புல நல்லகண்ணையா. அந்த டைம்ல என்னாச்சு, இந்த ஆறுதுறை ஆதீனம் இருக்குல்ல, அது சார்பு நிறைய நிறைய வயல்லாம் இருக்கு. அப்ப அதுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க அந்த கிராமத்து மக்கள் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு அந்த வயல்ல வேலை பார்த்துட்டு அவங்க கொடுக்கறத வாங்கிட்டு வருவாங்க. இவர் போய் என்ன பண்ணாரு, மரத்துக்காரங்களுக்குள்ள நீ நீ ஏன்டா விதைச்சது நீ, உழைச்சது நீ, விளைய வச்சது நீ, விளைச்ச மட்டும் அவனுக்கு ஒழுங்கா நீ எடுத்துட்டு போற அப்படின்னு சொல்லி எல்லாரும் எடுத்துட்டு போக வச்சாப்புல. எடுத்துட்டு போக வச்சாரு. கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க மரத்துல இருந்து. ஒண்ணும் புடுங்க முடியல அவங்க, போனது போனதுதான். எதுவுமே பண்ண முடியல. வெறும் 20 வயசு ஆளு. அப்போ ஒரு இந்த இது எங்கேயோ ஒரு பக்கத்துல, தஞ்சாவூர் பக்கத்துல எங்கேயோ நினைக்கிறேன், மே தினத்துக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வில்லு பாட்டு ஒண்ணு வச்சிருந்திருக்காங்க. பிச்சை குப்பை யாரோ ஒருத்தர் பெரிய ஆள். அது வச்சது யாருன்னா அந்த பெரிய மனுஷங்க, பெரிய சாதிக்காரங்க. அவங்க தெருவுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆளுகளை வந்து, அதை ஒரு சில ஆள் போகக்கூடாதுன்னு சொல்லி அப்பெல்லாம் வச்சிருப்பாங்க இல்ல, அந்த மாதிரி போகக்கூடாதுன்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. மனுஷன் ஒரு 1000 பேரை கூட்டிட்டு கிளம்பிட்டாப்புல, வா அப்படின்னு சொல்லி. அங்க 1000 பேர் போனதுனால அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆடாம அசையாம பேசாம நின்றுருக்காங்க. முடிச்சு திரும்ப வீட்டுக்கு போறப்ப ஆளை பிடிச்சி வச்சு கட்டி மரத்துல வச்சு அடி அடி அடிச்சிருக்காங்க. விடிய விடிய அடிச்சிருக்காங்க. இதை விட அவரு இந்த கலை தொண்டர் கழகமும் ஏதோ ஒண்ணு வச்சிருந்தாப்புல. அந்த கழகத்தை அந்த அந்த கட்சியை வந்து அந்த கட்சியை மாத்திட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த கட்சியை வந்து தடை பண்ணிட்டாங்க. தடை பண்ணோன்னு என்னாச்சு, இவரு எங்கேயோ போயிட்டு ஒளிஞ்சிட்டாரு. ஒரு வருஷம் 1949 எப்பயோ நினைக்கிறேன், சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் என்னாச்சு, மனுஷனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு வருஷம் கழிச்சு உள்ள தூக்கி வச்சு, கூட்டாளி எங்கடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்க கூட இருந்தாங்க இல்ல, சேர்ந்தாங்களா எங்கன்றதுக்கு கடைசி வரைக்கும் காட்டி கொடுக்க மாட்டேன்ட்டு. அதுக்கு என்ன பண்ணாங்க, மீச முடிய நெருப்பு வச்சு பொசுக்குனாங்க. தலை முடிய ஒவ்வொன்றா பிடிச்சி பிச்சாங்க. ஐயா அவருக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம்ப்பா. அதுக்கப்புறம் வந்து மனுஷன் என்ன பண்ணிருக்காங்க, நெல்லையில ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்காக ஆள் அதோட சேர்த்து இதையும் சேர்த்து போட்டு 7 வருஷம் உள்ளதுக்கு வச்சுட்டாங்க. 29 வயசு அவர் உள்ள போறப்ப ஆயுள் தண்டனை. வெளியில வர்றப்ப கிட்டத்தட்ட 36 வயசு. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு அவர் கல்யாணம் வேற நடந்துச்சு. கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா மாறிடுவாங்க எல்லாரும். ஆனா இந்த மனுஷன் தெரியுமா, அப்பதான் ரொம்ப தீவிரமா, ஏன்னா சேர்ந்த ஆள் அப்படி, கூட சேர்ந்த ஆள் அப்படி. இப்போ இந்த இது எங்கேயோ ஒரு அணை, அது எங்க தாமிரபரணியா எங்கன்றது சரியா எனக்கு தெரியல. ஒரு அணை கட்டணும், கடனா நதி அப்படின்னு நினைக்கிறேன். அது எந்த ஊருன்றது தெரியல. அங்க அம்பாசமுத்திரம் தான் நினைக்கிறேன், கரெக்ட், அம்பாசமுத்திரம். கடனா அந்த இதுக்கு அணை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 11 நாள் உண்ணாவிரதம். உண்ணாவிரதம்ன்றது 6 மணிக்கு மேல என்ன வேணாலும் சாப்பிடுறதுலாம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்க, ஒன்றுமே சாப்பிடாது. 11 நாள் கிடந்தாப்புல. அப்ப ஐயா பக்த வச்சலாம் 1966 நினைக்கிறேன். பக்த வச்சலாம் ஐயா பதறி போய் ரைட் ஓகே போய் தொலை, எனக்கு எதை 7 கூட்டிடாத பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த அணையை கட்டுறதுக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க. அடுத்த வருஷம் நொச்சிக்குளம், அங்க அந்த வேலை செஞ்சவங்கள அந்த விவசாயம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த விவசாயம் பண்ணதுல வெளியில அனுப்பிச்சுட்டாங்க திடீர்னு. மறுபடியும் அங்கே போய் உட்காரு 10 நாள் பட்டினி வருதான். அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளுக்குள்ள வந்து இல்ல இல்ல நீங்க எங்கேயே இருக்க, உங்களை எங்கேயும் அனுப்ப மாட்டேன். அவருக்கு பயந்தாங்க சார். மனுஷன் இந்த மாதிரி கடைசி வரைக்கும் எவ்வளவோ முயற்சி. அதுக்காக இவனுக்குள்ளே உட்கார்ந்து இருந்தாலும் நினைக்காதீங்க. மனுஷன் நாடு நாடெல்லாம் சுத்தி இருக்காரு. ஜெர்மனி போயிருக்காரு, சோவியத் போயிருக்காரு, எல்லா இடத்துலயும் போயிட்டு வேற லெவல்ல 25 வருஷம் தமிழ்நாட்டோட விவசாய தலைவராக இருந்திருக்கிறாரு. 13 வருஷம் இந்திய கம்யூனிஸ்டோட தமிழ்நாடு தலைவராக இருந்திருக்காரு. அவர் நினைச்சிருந்தா எங்க வேணாலும் இப்ப சொல்றதுல இந்த மக்களுக்காக போராடும் அது இது சொல்றாங்க இல்ல, ஒரு அளவும் கிடையாது, ஒரு அளவும் கிடையாது. இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் எண்ணத்தை நான் எனக்கு எதுவுமே வேண்டாம், அதுக்கு துணையா அந்த மாதிரி அமையணும் சார். சில பேர் பொண்டாடி இம்சை தாங்க முடியாம தான் பல நேரங்கள்ல வந்து பல விஷயங்கள் பண்றாங்க. பட் அவருக்கு அமைஞ்ச பொண்டாட்டியும் அப்படி. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள். அவர் நோண்டி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னன்றது, ஒரு அரசியல் தலைவர் மக்களுக்காக போராடுறதுனா என்ன, இதெல்லாம் அப்பத்தான் தெரியும். படி இருந்த ஒருத்தரும் போயிட்டாரு. இனிமேலும் இந்த மாதிரி பேசுறதுக்கெல்லாம் ஆளுகள்லாம் இருக்காது. பேசுறதுக்கு ஆள் இருக்கு, இந்த மாதிரி பேசுறதுக்குலாம் ஆள் இருக்காது. நினைச்சு பாக்குறப்ப போயிட்டாரே அப்படின்னு நினைக்கிறதுக்கெல்லாம் போயிட்டாரா
வா அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். பார்ப்போம். நன்றி.